ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிச்சனை எப்படி க்ளீனாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் வாசனையாகவும் வச்சுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கொஞ்சம் நல்லா யோசித்தாலே நம்மளை மாதிரி பெண்கள் கிச்சனை எப்போவுமே ஒரு அரை மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக செமையாக வச்சிடலாங்க. அதை எப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக முதல்ல பாத்திரம் இருந்தால் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கழுவிடுங்க. பாத்திரத்தை சிங்கிலே நம்ம போட்டு வைக்கிறனாலே நமக்கு கிச்சன் க்ளீனாகவும் தெரியாது, நீட்டாகவும் தெரியாது. ஸோ அதனால் பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை துடைக்கலாம். அடுப்பை நம்ம துடைக்கிறதுக்கு நிறைய தண்ணி வச்சு துடைக்கணும் அவசியம் இல்லைங்க. நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விடோ இல்லை சோப்போ கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து நல்லா அடுப்பு மேலே போட்டு நல்லா ஒரு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருவோம். அடுப்பு நம்ம இந்த மாதிரி கொட்டிடுச்சுன்னா அப்படியே விடாதுங்க. அப்படியே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடம் துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் அந்த கொட்டின அன்றைக்கி நீங்கள் அடுப்பை கழுவிடலாம். நல்லா லைட்டாக தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு அந்த சோப்பு இருக்குது பார்த்திங்களா, சோப்போ இல்லாட்டி லிக்யூடோ, நான் இன்றைக்கி லிக்யூடு தான் சேர்த்துருக்கேன். நான் இந்த விம் லிக்யூடு வச்சுருக்கிறேன். அது கொஞ்சமாக தேய்ச்சி நல்லா ஒரு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டலாங்க. நம்ம டெய்லி இந்த மாதிரி குழம்பு ஏதாச்சும் கொட்டின அன்றைக்கி இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கழுவிட்டோம்னா ரொம்ப நம்ம டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அப்படியே போட்டு வச்சிட்டோன்னா அப்படியே நம்ம தேய்க்க வராது. அடுப்பும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்காது. இந்த பாருங்கள், நாரை வச்சு நல்லா துடைச்சிருங்க, தேய்ச்சி விடுங்க. நம்ம பாத்திரங்கள் வரை நாரே போதும். அதுக்காக நம்ம பெருசெல்லாம் நாரெலாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம தண்ணி ஊற்றி கழுவுனா எனக்கு முன்னாடி வந்துடும், முன்னாடி கீழே தரைக்கு தான் வரும். அதனால் நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றி கழுவுறது ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கழுவுனா கூட போதுங்க. இதை நல்ல ஒரு துணி, காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு தொடச்சி எடுத்தாலே பளிச்சுன்னு ஆகிடும். நிறைய தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவணுன்னு அவசியம் இல்லை. எப்படி நான் உங்களுக்கு தொடச்சி காமிக்கிறேன், எப்படி க்ளீன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு காட்டன் துணி தாங்க எடுத்துக்கேன். நல்லா தொடச்சி லைட்டாக தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தொடச்சி எடுங்க. எவ்வளோ பளிச்சுன்னு வருதுன்னு பாருங்கள். இதுவே உங்களுக்கு பார்க்க பளிச்சுன்னு ஆகிடும். தண்ணி ஊற்றி துடைக்கணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் இன்னொரு காஞ்ச துணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலிங்க. பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு அடுப்பும் வேஸ்ட்டாக போயிடும். இதுக்குள்ளேயாச்சும் அந்த பர்னர் அதுக்குள்ளெல்லாம் நிறைய தண்ணி பட்டுரும். இந்த மாதிரி நம்ம டெய்லி தண்ணி ஊற்றி கழுவிட்டுருவோம் தான் அடுப்பு ரொம்ப சீக்கிரமாக வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் இந்த மாதிரி நல்லா சோப்பை வச்சு தேய்ச்சிட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, க்ளீன் ஆகிடுச்சு அடுப்பு. இன்னொரு காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்றேன். நம்ம தொடச்சி பார்த்திங்களா, அந்த துணியை வச்சு இந்த டைல்ஸு தரை எல்லாமே தொடச்சி எடுத்துடலாங்க. அந்த இடம் எல்லாமே துடைச்சிட்றேன் பாருங்கள். அந்த இடத்துல நமக்கு சமைச்சதுலேருந்து பிசு ஏதாச்சும் இருக்கும். அதனால் அந்த சோப்பு தொடச்சோம் பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம தொடச்சி எடுத்தாலே போதும். அந்த இடம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பையும் இதையும் நல்லா ஒரு காஞ்ச துணி போட்டு தேய்ச்சி எடுத்தால் நல்லா காஞ்ச துணி வர துணியாக எடுத்துக்கோங்க. எடுத்து தொடச்சிங்கன்னா அந்த இடமே பளிச்சுன்னு ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா உள்ள அடியில் லைட்டாக தூக்கிட்டு ஒரு தொடச்சிருவோம். அப்போ இந்த அடுப்பு இது இருக்குது பார்த்திங்களா, கேஸ் லைட்டு, அதையும் ஒரு தொடச்சிருங்க. ஏன்னா நம்ம அதில் வைக்கிறனால அதில் பிசு எப்படியும் இருக்கும். அந்த துணி வச்சு ஒரு தொடச்சி விட்ருங்க. அவ்வளோதாங்க. அதே மாதிரி நம்ம மிக்சியும் சரி, மிக்சியும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாச்சு டெய்லி ஒரு தொடச்சாலும் ஒரு நாளாச்சு நல்லா உள்ளேயெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. இல்லாட்டி நம்ம ஏதாவது அரைச்சிருப்போம், உள்ளே பாருங்களேன் அவ்வளோ அழுக்கு சேர்ந்துடும். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் எடுத்துக்கலாங்க. ப்ரெஸ் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவோம். உள்ளே தண்ணி ஏதாச்சும் இருக்கும், அதையும் தொடச்சிடணுங்க. நான் ப்ரெஸ் வச்சு எப்படி துடைக்கிறேன்னு பாருங்கள். அப்போ தான் மிக்ஸி நமக்கு எப்போவுமே புதுசு போலவே இருக்கும். அப்படியே விட்டோம்னா ஒரு மாதிரி கரை பிடிச்சி ஆகிடும். இந்த மாதிரி இதை உள்ளே விட்டு தொடச்சிட்டு இந்த சைடு ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பட்ஸ் வச்சா கூட நீங்கள் அந்த இடத்துல துடைக்கலாம். இது ஒரு கத்தியோ ஏதோ வச்சு கூட அந்த இடம் துடைச்சிடலாம். அந்த இடமும் நமக்கு அதில் தண்ணி வழுகி ஊற்றுறனால கண்டிப்பாக அதில் அழுக்கு சேர்ந்துறாங்க. அதேமாதிரி இந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் அழுக்கு சேர்ந்துடும். அதுலேயும் நம்ம இந்த ப்ரெஸ்ஸை வச்சு இருக்கிற டஸ்ட்டை தொடச்சி எடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி மிக்ஸி க்ளீன் பண்ணலாங்க. அப்போனா எப்போவுமே புதுசு போல் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சின்னு நம்ம தொடச்ச பிறகு பளபளன்னு ஆகிடுச்சிங்க.
இந்த இடத்துலையும் அவ்வளோ தூசி இருக்குங்க. நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது. அந்த இடத்துல அவ்வளோ தூசி இருக்குது. தொடச்சாச்சு. கமுத்தி போட்டு கமுத்தி அடியில் பாருங்களேன், அடியிலும் அவ்வளோ தூசி இருக்குங்க. இந்த தூசியும் தொடச்சி எடுத்துடலாங்க. அந்த ப்ரெஸ்ஸை வச்சு எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற நம்ம தூசி எல்லாமே கலண்டு வந்துடும். அவ்வளோதாங்க. மிக்ஸி நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. மிக்ஸி நீட்டாகிடுச்சு. இன்னும் ஓரமாக வச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு கணக்கு பண்ணிக்கோங்க. என்றைக்கா ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப தொடச்சி எடுத்துருக்குங்க. மிக்ஸியில் வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கும். அடுப்பெல்லாம் தூக்கி மாட்டியாச்சு. நம்ம வந்து பாத்திரம் கழுவிட்டு பாத்திரத்தெல்லாம் அது வைக்கிறோமோ, எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வச்சுருங்க. அப்போ பார்க்குறதுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கும். இது வந்து நான் மத்தியானத்துக்காக எனக்குள்ள சாப்பாடு எடுத்து வச்சுருக்குங்க. ஒரு மணி பிளான்ட்டுங்க ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து சமைக்கும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கும். டெய்லி கொஞ்சமாக வளர்ந்துருக்கான்னு செக் பண்ணுவோம். எனக்கு குட்டியாக ஒரு இலை வந்திருக்கு. நான் வச்சு ஒரு வாரம் ஆச்சு. அதில் எனக்கு குட்டியாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இந்த இடமே. இந்த மாதிரி நீங்கள் கூட மணி பிளான்ட் வளர்க்குற ஆசை இருந்ததுன்னா ஒரு சின்ன பாட்டில் இருந்தால் போதுங்க. எந்த பாட்டில்னாலும் பரவாயில்ல. நான் இது வந்து சின்ன பாட்டில் தான். இது வந்து ஏதோ பியூட்டிஷனில் உள்ள பாட்டில்னு நினைக்கிறேன். அதில் தான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதேமே நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு லாஸ்ட் சென்டர் நம்ம சிங்கை நல்லா தேய்ச்சி கழுவிட்டுருங்க. கழுவி விட்டுட்டு அந்த நார் அந்த கம்பி நார் எல்லாமே அதையும் நல்லா கழுவி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருங்க. அது இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். லாஸ்ட் என்ட்டு இதுதாங்க. இதை நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா க்ளீனாக ஆகிடுங்க கிச்சனு. க்ளீனாக பளபளன்னு எப்போவுமே நம்ம பாத்திரம் கழுவிட்டு அடுப்பெலாம் துடைச்சிட்டு இதையும் நம்ம நாரையும் ஒரு கழுவுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாசனையாக இருக்கிறதுக்கு வர்றேங்க டிப்ஸு. அதுக்கு வந்து ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக நாட்டு மருந்து கடையிலலாம் பச்சை கற்பூரம் விற்கும். பச்சை கற்பூரம் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். 10 ரூபாய்க்கு கேட்டாலே கொஞ்சம் நிறையாவே கொடுப்பாங்க. அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா உடச்சி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம கிச்சனில் அப்படியே வைக்கிறதுனால கிச்சனுக்குள்ளே வரும்போது அவ்வளோ ஸ்மெல் அழகாக அப்படியே ஒரு நறுமணமாக இருக்குங்க. இந்த ஸ்மெல்லுக்கு அந்த குட்டி குட்டி கரப்பாக வச்சு குட்டி குட்டி எறும்பு கூட வராதுங்க. இது உரமாக வச்சு விட்டுங்க. நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஃபினிஷிங்காக இதை வச்சிங்கன்னா கிச்சனுக்குள்ளே அடுத்து நம்ம சமைக்க வரும்போது அவ்வளோ வாசனையாக அவ்வளோ என்கரேஜாக இருக்கும். நம்ம சமைக்கலாம் வேலை செய்யலாங்கிறதுக்காக. அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கிச்சன் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும், நறுமணமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெண்கள் வந்து கொஞ்சம் வேலை முயற்சி பண்ணாலே போதும், இதெல்லாம் நடந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு பசியூ.